கரண் ப்ரோ மழை பின்னாடி அரைச்சிடும். பைக் ரிமூவ் பண்ண சூப்பராக இருந்தது. சாண்டி அந்த லெஃப்ட் இருக்கும் பேரை போட்டு நிற்க போய் பைக்கு போட்டு வச்சு சூப்பராக இருக்கும். பின்னாடி கரெக்டாக இருக்கும்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நக்ஷா சரண். ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் நாட் ஃபீலிங் வெல். இங்கே வந்திருக்க எல்லாரும், காளி வெங்கட் சார், வயாபுரி சார், ரேனா மேம், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ மேம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். டைரக்டர் சார் ரொம்ப ப்ரௌடாக அவர் சொல்லிப்பார், ஐ ரைட் குட் விமன் கேரக்டர்ஸ்னு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சது. ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன் சார். யா, நிறைய டைம் எடுத்துக்கல. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் இன்னும் பேச வரேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி நக்ஷா. எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே பெண்மையை போற்றவர் தான். ஏன்னா அவர் வந்து பேசும்போது எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, ஏன் விமன் நிறைய இடங்களில் வளராமல் இருக்காங்க, இன்னும் நிறைய வளரணும், நிறைய விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை மதிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் தட் ஸ்டோரி. இட் வாஸ் ஸோ குட். அது இது வரைக்கும் நான் கேட்ட கதைகளில் சூப்பராக இருந்தது. லக்ஷயா இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். ரியலி ஐம் டெல்லிங் யூ, அவங்க ஒரு நதியா மாதிரி, சுஹாசினி மாதிரி டெஃபினட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள படம். அவங்க தான் இல்லை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் ஐ ஹேவ் 100% கான்ஃபிடன்ஸ். த ஆல்மைட்டி ஷுட் மேக் இட் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, அண்ணன் வந்து அந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மிச்சப்படுத்திட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம், ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை, ஆனால் இப்போதைக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார். அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, அது என்கேஜாகவும், அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது. அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த கதையில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது. அதனால் இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது. நல்ல டீமாகவும் இருக்குது. கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். விவேக் பிரசன்னா அவரோட சகோதரர். அவர் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுக்க. அவரை வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன். அது சும்மா ஒரு இதில் சொல்லிக்கிறேன். அது படம் சீக்கிரம் வரப்போகுது. பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது. அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும். நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வயாபுரி அண்ணன் கூட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம். திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. மேடம் ரேணு மேடம் கேட்டாங்க, பிரகாஷ் கூட நடிச்சிக்கிங்களா? டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம். அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன். அப்படி நான் யோசிச்சுட்டே இருக்கேன். பிரகாஷ் அப்புறம் 3 படம் அடிச்சிருக்கேன். அப்புறம் ஆமாம் மேடம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருக்கும் நன்றி. இயக்குனருக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களும். கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னேன், ஆனால் ஒரு பாட்டு பாடி விடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அப்படிலாம் சொல்லி. எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது கார்த்தி, பேசுகிறதே எனக்கு கூச்சமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட், இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது அப்பான்னு சொன்னோடனே ஒரு சின்ன நடுக்கம் வரும், எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு, 2 பிள்ளையை பார்த்தாச்சு. நீங்கள் புதுசாக ஏதோ அப்பா வேறு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பானா நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இதில் அப்பா இருக்காரு. அப்பாவை விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம லக்ஷா.
உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரும் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போகிறதில்ல, வாங்க ஒரு 4 நாள் ஒர்க்கு இந்த அவர் கூட வர்றீங்க இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் முதலாக கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையிலே அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன். அவ்வளவு பிரமாதமாக அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது, அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நான் லைசன்ஸ்னு ஒரு படம் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன். அவர் கூட அப்போ பேசலை என்கிட்ட. அந்த அசிஸ்டன்ட் விட்டு பேச சொல்லி இப்போ சார் இந்த கதையில் வந்து நீங்கள் தான் இதை சொல்கிறது, உங்கள் மூலமாக தான் இந்த லைசன்ஸ்னால் என்னங்கிறது ரிவீல் ஆகும், அதனால் ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு, ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்த்தேன். என்ன கேரக்டர் என்ன இது எதுவுமே சொல்ல, ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஆனால் அவர் அங்கே பேசுவாரா பேச மாட்டாருன்னே தெரியல. இவர் மட்டும் பேசாமல் உட்காந்துக்கார், மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க. இவர் என்ன கதை சொல்ல போகிறார் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் உண்மையிலே மிரள வச்சுட்டார். நான் கணபதியை பார்த்துருக்கேன், கணபதியோட சேர்ந்து முருகனை இப்போ தான் பார்க்குறேன். அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் ஒரு உருவத்தில் பார்க்குறேன். உண்மையை ரொம்ப பிரமாதமாக கதை சொன்னார். ஒரு படம் இல்லை 2 படம் இல்லை 3வது படம், அதாவது 1ல் விட்டா 3ல் பிடிப்பான்னு சொல்லுவாங்க. 3வது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் அந்த புதுசாக பண்ண இது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்குது. அந்த புதுசாக ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன். அப்போ 2-3 ஃபோட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்து காமிச்சார். சார் முதல்ல இவங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த மாதிரி உங்கள் ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை இவங்களை 2-3 சீனும் எடுத்து பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக பண்ணாங்கன்னு. உண்மையிலே இங்கே வந்து உட்காந்தோன்னே பார்த்தேன், நிஜமாவே இந்த பொண்ணால் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு. ஏன்னா எப்பவுமே கூச்சம் இல்லாமல் இருந்தால் போதும், தாராளமாக என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். அதுபோல் அவ்வளோ அழகாக பண்ணார். இந்த இளஞ்செழியன் சார் அவரை பற்றி சொல்லணும்னா, போன படம் லைசன்ஸு எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல, ஆனால் நல்ல படம்னு நீங்கள் எல்லாருமே எழுதுனீங்க, விமர்சனத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. ஆனால் அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆகிருந்தா கூட அதை பொருட்படுத்தாமல் சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறீங்க. அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி வந்து நிற்கிறார் பாருங்க. உண்மையில் அந்த இளைஞர் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உனக்கு காளி வெங்கட் நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தோம், அதை சொன்னார் அவர். அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், இந்த மாதிரி பாலா சொன்னாரா உங்ககிட்ட, ரொம்ப பிரமாதமான கதை, உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதில் அப்படின்னு. ஆமாண்ணே பேசுனாங்கண்ணே, என்ன கதை கேட்கல அப்படின்னாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு. இந்த சொல்கிறேன் இந்த 2-3 நாள் முடிச்சுன்னு சொன்னேன். அடுத்து 2-3 நாள் கழிச்சு டப்பிங்கில் போய் பார்க்குறேன், உடனே ராஜன்கிட்ட கேட்குறேன், அண்ணே பேசியாச்சுண்ணே இந்த கதை சொல்லிட்டு இருக்கார் டேரக்டர் அப்படின்னாரு. அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காமல் சம்பளம் பேசாமல் கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு பிடிச்சி வந்தது தான் நானும் காளி வெங்கட்டும். இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காளி வெங்கட் சொன்னார், ஜிவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களான்னு. ஜிவி கூட ஒரு படம் கூட நடிச்சது இல்லைன்னா, அதே மாதிரி உங்க இசையிலையும் ஒரு படம் கூட நடிச்சது இல்லை. முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரீகார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்களே கதையை, நீங்க கதை கேட்டுட்டு சொன்னார், டைரக்டர் சொன்னார், நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரகனா மேடம்னு சொல்லி. ரகனா மேடம் மட்டும் இல்லை, யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும், யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசப்படும். அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க, பல விருதுகள் கொடுப்பாங்க, இது வேணா உறுதி கண்டிப்பா. அதனால இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன், எடிட்டர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும். அதுபோல இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது. மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோள் கொடுத்து நாங்களும் இருப்போம், இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த கதையை இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது நல்ல படம்ங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும், அவங்க பார்க்க வைக்கணும். இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான். செருப்பால் அடிப்ப. ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக், ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான், அரசியல்வாதி இல்ல. பப்ளிக் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ணலையா, அதான் சிக்கல். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன யோசிக்கிறோம்? பையன் படிச்சவனா, எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், நல்லவனா கெட்டவனா, சிகரெட் குடிப்பானா, தண்ணி போடுவானா, பான் பிராக் சாப்பிடுவானா, இத்தனையும் விசாரிச்சுதானே கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏன் எவனாவது கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே? ஓட்ட மாட்டான். என்ன, அது நம்ம பொண்ணு, நமக்கு பிறந்த பொண்ணு, நாம வளர்த்த பொண்ணு. அந்த மாதிரி இது நம்ம மண்ணு,
நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லையே. எவன் ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான். ஆனா ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதோ, ஆனா ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கும் போதோ, ஏன் ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கும் போதோ யோசிச்சிருக்குமா? யோசிக்கடா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்னலாம் யோசிப்போமோ அப்படி யோசிங்கடா. இவ்வளவு ஏன்டா, இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன், கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்கானுடா. இந்த 10 நிமிஷத்துல வண்டி வர அனுப்பணும் பணத்தோட. அவன் யோசிக்கிறான்டா, எங்க போகுது, ஹோட்டலுக்கா வீட்டுக்கா, போலீஸ் ரைடு வருமா, அது உண்மையிலேயே எம்எல்ஏ வீடு தானா, அங்க அந்த ஆள் மட்டும் தான் இருப்பானா, வேற யாரோ இருப்பாங்களா, இவ்வளவு யோசிச்சு அனுப்புறா செக்யூரிட்டியோட. அவனுக்கே இவ்வளவு யோகிதை இருக்கு. ஆனா நாம எவன் வந்து ஓட்டு கடல் போட்டே இருக்க வேண்டியதா. ஏன்டா நாம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான்? தமிழன் யோசிக்கவே கூடாதுன்னு என்ன இந்தியன் பணம் கூட எழுதி வச்சிட்டானா? ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம், 2ஆம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக எனது தாய், எனது மனைவி, எனது குடும்பம், இவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்தர். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர், 2ஆவது தயாரிப்பாளர், அடுத்து இந்த 3ஆவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலில் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு 3ஆவது திரைப்படம் வந்திருக்கேன். அது வந்து நிச்சயமாக ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள், சக தோழர்கள், சக குடும்பத்தினர்கள், உறவினர்கள், சார் ஒரு 3 படம் சினிமாவில் பண்ணுறதே எனக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்குது. கடினமாக தான் இருக்குது. சிறிய படங்கள் தான் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த படம் தேட்டருக்கு வர்றதுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல இதயங்கள், அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாரும் பேசுகிறேன். பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங்கே போல் இந்த படத்துடைய கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் எண்ணம், எங்கள் சிந்தனை இன்னொரு இயக்குனருக்கு கண்டிப்பாக வராதுன்றதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. ரத்தன சுருக்கமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும். ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பெண் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற 6 பயணங்கள், 6 சுவாரஸ்யமான மனிதர்கள், 6 பேர் இருக்காங்க இந்த படத்தில். வந்து இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும். காளி வெங்கட் அந்த மாதிரி, வையாபுரி அந்த மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற 6 சுவாரஸ்யமான கதைகள். ஆந்தாலஜி கிடையாது இது. என்டையர் 6 கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆகிருப்பாங்க. நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும் குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட்டு 6 கதைகள், அருமையான கதைகள் இருக்குது. ஸோ அது அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு 2024 மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி. எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுனாங்க, திரைக்கதை அமைக்கிறாங்க. நிச்சயமாக இப்போ சமீபத்தில் இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அப்படி எந்த விதத்திலையும் எல்லா இயக்குனரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்தது தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணுன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை ஷூட்டிங்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்குது. மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள், யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் சொன்னேன், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த என்னுடைய பயணம் இருக்கும். அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், திரையுலக சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. நிச்சயம்.